ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். நான் தான் உங்க பப்பாளி பேட்டு. போன ப்ளே த்ரூவில் வந்து கேம் ஓவர் ஆயிட்டு ரொம்ப கேவலமாக விளையாண்டதுனால ஸோ நான் இப்போ திரும்பியும் நியூ கேம் போட்டு நான் வந்து டுட்டோரியல் வேண்டாம், ஒழுங்காக விளையாடுவோம் இந்த வாட்டி, சரியா? நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, போன தடவை விளையாண்டதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் விஷயங்களை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். மேபி இட்ஸ் What's பெட்டர். the difference between a common man and a king? Both make mistakes. இதை ஸ்கிப் But a பண்ணிக்கலாம். king's decisions affect the lives of many. One decision in ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. ஓகே, அவனே பண்ணிக்கிட்டோம், அவனே எல்லாம் பண்ணிடட்டும் இந்த வாட்டி. And since a newborn baby, new allies in trouble, a new threat arising, cold months approaching, and the flames that kept everyone warm at night still rage in the king's mind. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ போன தடவை நான் எல்லாரையும் உயிரோட வைக்கணும்னு சொன்னேன். இந்த தடவை அவனே பண்ண சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் இருக்க மாட்டாங்கன்னு நம்புவோம். நல்ல வேலை, இந்த கேமராவை கீழே இறக்க மறந்துட்டேன். எவ்ரிஒன் இஸ் கெட்டிங் இம்பேஷண்ட். சரி, வா வா வா, போவோம் போவோம். ட்ரெஸ் எடுத்து போடுவோம். அதுக்கடுத்து கிரீடத்தையும் எடுத்து போடுவோம். இந்த தடவை பட்டையை கிளப்ப போகிறோம். இந்த தடவை நம்ம சின்ன பொண்ணு உயிரோட இருக்காளா? எனி தாட்ஸ்? ஹேங் ஆன் லேட். ஓகே, இவன் ஜாக்கப் வந்திருக்கான் திரும்பியும். இந்த தடவை ஜாக்கப்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்ல போகிறேன். அந்த வைன் வந்து பாய்சனாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அதை யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம. சரி, இவட்ட போய் பேசணும். இவன் நம்மகிட்ட வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம வேண்டான்னு சொன்னா இல்லை இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லுவா. ஓகே, ஆல்ரெடி இந்த ஸ்மெஸ். ஓகே, இப்போ 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கேன். நம்ம சின்ன பொண்ணு கூட உயிரோட இல்லை இப்போ. ஃபுல் ப்ளோன் வார் இருக்காளா அப்போ? ஒரு வேளை நம்ம பொண்ணு நிறைய கிட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றான். சரி, அவன்கிட்ட போய் சொல்லுவோம், நீ இரு, எனக்கு அவன் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. You will have to play it smart. The wall. ஆமா, வால் இல்லை, பட் கெட்டிடலாம், பிரச்சனை இல்லை. இருக்கட்டும், அவன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இருக்காளா அப்போ? ஓகே, அப்போ நம்ம போன தடவை பண்ண அதே முடிவுகளை தான் நம்ம இவன் எடுத்தானா? ஓகே, சரி சரி. ஸோ நம்ம சின்ன பொண்ணும் இருக்கா, அவளோட அக்காவும் இருக்கா. அக்கா செத்துட்டா. அது எல்லாமே அப்படியே போன தடவை நான் எடுத்த டெசிஷன்லாம் ரொம்ப நல்ல டெசிஷன் தான் போலயே. ஓகே, வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் see the general in the council room. ஓகே, ஜென்ரலை போய் பார்க்கணும். Can you check on her? ஓகே, சடானியை போய் பார்க்கணும் இன்னைக்கு. வைன் என்ன பண்ண? பீப்புள்கிட்ட கொடுத்துரும். ஆமா, ஒருவேளை அது நல்லா தான் இருந்துச்சுன்னா. ஆனா வேண்டாம், போன தடவை பண்ணதே பண்ணும். ஓகே, பாய் பாய்.
அடுத்த ஆள் வாங்க. I come beseeching some aid. With the cold, wet weather, our fence post didn't hold up like they used to. Last night I woke up. ஓகே, எல்லாம் ஓடிட்டு அதை பிடிக்கணும் இப்போ. ஓகே, இவன் பிடிச்சு கொடுத்துருவான். ஓகே ஓகே. Go through my township last night, snapping pines, fallen trees, roof smash. ஓகே, இப்போ ரிப்பேர் பண்ணணும். அதுக்கும் ஹெல்ப் பண்ணிடுவான். இதெல்லாம் சீரியஸான பிரச்சனைகள் அவங்களுக்கு. கண்டிப்பா வீடு உடஞ்சி எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கா. சரி ஓகே ஓகே. இப்போ நம்ம ஜென்ரலை போய் பார்க்கணும். கவுன்சில் ரூமில் போய் அவனை பார்ப்போம். இவன் தான் நம்ம ஜென்ரல். இவன் 3 இடத்துல அவுட் போஸ்ட் இருக்கு, ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் தெரியும், பட் ஸ்டில் டக்கு டக்குன்னு போட்டுரும். இந்த வாட்டி நம்ம அந்த டிக்கெட்டை சூஸ் பண்ண வேண்டாம், வேற இடத்த சூஸ் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, மாஸ்டர் பில்டரை போய் பார்க்கணும். இவன் வந்து ஃபர்ஸ்ட் 3 கேட்பான், 3 டன் லைம்ஸ்டோன் கேட்பான். ஓகே, லைம்ஸ்டோன் வேணும். ஓகே, 3 டன் கேட்பான் அவன், 3 டன்ஸ். ஓகே, நம்மகிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் அடுத்த நாள் நைட்டு பண்ணலாம். சரி, இப்போ நம்ம போய் நம்ம பொண்ணை போய் பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறான்னு. ஹலோ மை பம்கின். சரி சரி. டோன்ட் காசு பேசியாச்சு. என்ன ஃபுல்லாக பேசணுமா? ஐயோ, சரி ஓகே ஓகே. இவ ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லுவா. 8 வாரத்தில் அவள் வரா. should I get a sword? சரி ஓகே, ஏதோ ஒன்று ப்ராங்க் தான். சரி, அடுத்து யார்கிட்ட பேசணும்? முடிஞ்சுதா? ஓகே, இதில் எங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். இந்த பிரிட்ஜில் ஆம்புஷ் பண்ணலாம். ஆனால் போன தடவை இந்த கர்வி டிக்கெட்டை தான் கொடுத்தேன். பேசாமல் இந்த ஸ்ட்ரா வில்லேஜை கொடுத்துருவோமா? பேசாமல் அந்த வில்லேஜை கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Nothing but a field of despair. Rumors say the village is haunted, filled with old rags and bones. It may take some extra convincing for our men to stay at this location. Okay. These rumors will be the easiest to push enemy towards the wall. என்ன இப்போ எதுவும் பண்ண முடியாதே? ஓகே, இப்போதைக்கு அப்போ எதுவும் பண்ணா நான் அடுத்த வாரம் போவோம். போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டு என்னெல்லாம் கேட்டான். நமக்கு இப்போதைக்கு டேக்ஸ் மட்டும் தான் வாங்க முடியாது, அதனால அதை வாங்கிடுவோம். ஃபுல்லாக வாங்கியாச்சா? ஓகே, இப்போ நம்மகிட்ட 60 ரூபா இருக்குது. இந்த வாட்டி காசை பார்த்து யூஸ் பண்ண போகிறோம். இவனுக்கு பே பண்ணி தான் ஆகணும். என்ன
இவ எல்லாம் போக முடியுமா? சரி எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 ரூபா இருக்கு நம்மகிட்ட, பார்த்துக்கலாம். எப்படியும் ஹெல்ப் பண்ணாதானே திரும்பி எக்ஸ்ட்ரா ரூபா வரும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வெளியே போய் த்ரோனில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே போய் நம்ம திங்ஸ் வாங்கிடுவோம் அவுட் போஸ்ட்டுக்கு. என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லையா. ஃபுட்டு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் வாங்குறதுக்கு முன்னாடி, எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு. ஃபுட்டு, கிளாத்து. என்ன இவ கடையே இன்னும் வரல. ஓ, அந்த மர்ச்சன்ட் இன்னும் வரல நம்ம கோர்ட்டுக்கே. அவள் வந்ததுக்கப்புறம் தான். சரி 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 சரி. அப்போ இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம த்ரோன் ரூமுக்கு தான் போகணும். ரைட், அப்போ அதை முடிப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அவள் வந்து கடை போட்டதுக்கப்புறம் தான் அந்த கடையில் வாங்க முடியும். சரி வாங்க வாங்க. Stay with me, look after him. ஓகே, நம்ம டைமும் இன்னைக்கு போய் பார்க்கணும் யாக்கோபோட பையனை. இந்த வந்துட்டா, இவ தான் அந்த மர்ச்சன்ட். குயினையும் நம்ம போய் பார்க்கணும். மேட்டர். ம் ஸ்வான்ஸுங்கிறது அவனுங்க தானே, நம்ம பேண்டிட்ஸு. ஓகே, இப்போ நம்ம அந்த லயனை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் நிறைய கோல்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு லயனையாவது நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்து கொஞ்சம் கோல்டு வாங்கணும். ஓகே, இப்போ வந்துட்டாலா? இப்போ இவாட்ட எதுனாலும் நம்ம வாங்கலாம். சரி, இன்னைக்கு நாள் முடிவில் வாங்குவோம். ஓகே, சிக்கன் பாக்ஸு. பாக்ஸ் ஆன் த ஹவுஸ், சிக்கன் பாக்ஸ் தான். விச் அனுப்பி விட்டா முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, விச் இவா கேட்டு பிரச்சனை. இதுக்கு நம்ம இது கொடுக்கலாம், விச் அனுப்ப முடியுமான்னு பார்ப்போம். 2 தடவை அனுப்புனாதான் அது ஃபுல்லாகுது. அப்போ வெயிட் பண்ணு, நம்ம ஒரே ஒரு தடவை இவனை அதுவும் ஃபுல் ஆகலை. சரி, அப்போ 1 இவா 1 இவன்னு கொடுக்குமா? அப்போனா ஃபுல் ஆயிடுது. இவனை 2 தடவை சென்ட் பண்ணல. சரி, 15 க்ரௌன் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த ஆள் இன்னொருத்தர் தானே. My blessed bread long to make final work to perform the art of silversmithing. இவனுக்கு ஹேமர். இவனுக்கு இது வேண்டாம். நம்ம இதுக்கு இவனை 2 தடவை சென்ட் பண்ணலாமா, இல்லை விச்சை சென்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஒருவேளை இவளுக்கு விச்சோட ஹெல்ப் தேவைப்படுமா? எனக்கு ஞாபகம் இல்லையா போன தடவை இவ என்ன கேட்டான்னு. ஆனால் இவளுக்கு இவன் தான் தேவைன்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஆமாம், நம்ம இது ஹேமரும் இதுவும் நமக்கு தேவைப்படும் அந்த அந்த கேம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்க 2 அனுப்பி விடுவோம். ஏன்னா சில்வர்ஸ் நல்லது தான், நமக்கு ஆர்மர், நல்ல ஆர்மர் செஞ்சு தந்தானா நல்லது தானே. தயவுசெய்து எதுவும் வியாதி கேட்காத. ஓகே 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 இவளுக்கு ஆள் தான் தேவை. இவளுக்கு போன தடவை என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஓ, இவளை என்ன பண்ணாலும் இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணாலும் எத்தனை பேரை போட்டாலும் இவ்வளோ வர முடியாது. சரி, வேணுக்குனே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்காங்க இவளை. வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம போய் வாலில் போய் திங்ஸ் வாங்கி
அங்கே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிடுவோம். இங்கே தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு மட்டும் செக் பண்ணிக்கிடுவோம். ஃபுட்டு இது இது போட்டால் கொஞ்சம் வரும். டூல்ஸ் போட்டால் இது கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வாங்கினா போட்டுடலாம். சரி, ஓகே. அப்போ இப்போ அவளை போய் பார்ப்போம். இப்போ அவள் வியாபாரி வந்திருப்பாளா? ஓகே, பட் ஃபுட் எதுவும் இல்லை. டூல்ஸ் இருக்கு, பட் நமக்கு ஃபுட்டு தான் தேவை. யாரும் நமக்கு வந்து ஃபுட்டு தருவாங்களே இன்னும் 2 நாள்ல. யாரோ வந்து நல்லா அந்த பன்னிக்கு ஹெல்ப் பண்ணா ஃபுட்டு தருவா வந்து ஒருத்தி. லைம் ஸ்டோன் வாங்கி அவன்கிட்ட கொடுக்கலாம். இப்போதைக்கு வாங்குற காசு இல்லை, ஆனால் அதனால நாளைக்கு, ஏன்னா 3 கேட்டிருக்கான். 3 வாங்குறதுக்கு 24 ரூபா தேவை. நம்மகிட்ட 22 ரூபா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம நேராக போய் அடுத்த நாளுக்கு போயிடுவோம். யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்கள மட்டும் பார்த்துட்டு, கவுன்சில் ரூம்ல அவன் இருப்பான்னு நினைக்கிறேன், அந்த சின்ன பையன். அவனை போய் பார்க்கணும். அவனோட ஒரு சேவை போட்டுரும். சேவ் எதுக்கு நான் பண்றேன்னு எனக்கு தெரியல. பார்க்க நல்லா இருக்கு அந்த அனிமேஷனு. சரி, இவ என்ன பண்ணா? சரி, காட்டு காட்டு. இதுதான் அந்த ஏதோ தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுவாங்க. உள்ள எதுவும் இல்லை. இவ தான் போட்டு அருவா போடுறாப்பா. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, ஏதோ பண்ணுங்க. அடுத்து நம்ம ஒய்ஃபை போய் பார்க்கணும். தூங்கிட்டு இருக்காளா புக் வாசிச்சுட்டு? எட்வர்டு தான். இவனுக்கு வால் இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசுறாங்க. போன தடவை எனக்கு தெரியாது, என்னதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேனா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்காங்களே. அந்த பையனை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ட்வின்ஸ் பொண்ணும் பையனும் இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா பொண்ணை பத்தி ஒண்ணுமே பேசல இது வரைக்கும். ஓகே, அடுத்த வாரம் போவோமா? அப்போ சென்ட் மென் டு சர்ச் ஃபார் லயன்ஸ். ஆமா, அது பண்ணணும். என்ன கிளிக் பண்ண முடியல. இங்கே தானே போக சொன்னாங்க. கிங்ஸ்மேன் ஃபவுண்ட். ஓகே, இங்கே வந்து அந்த சொல்லுவான் ஏதோ ஒரு பீஸ்ட் இருக்குன்னு. அந்த மைட்டி ஓக்கில் தான் இருக்கா. செத்து வேற கிடக்குமே. இப்போ நம்ம அந்த பக்கம் போகாம வேற ஏதாவது ஒரு சைடில் போய் the folks at Stav village will probably help you find a faster way. ஸ்டாஹூ வில்லேஜுக்கு போகணும். இங்கே போகிறக்கு 5 கோல்டு கிடைக்கும். இங்கே போகிறக்கு ஐட்டமும் ப்ராஸ்பெரிட்டியும் கிடைக்கும். சரி, இங்கே போவோம். இங்கே ஏதோ ஆமாம், இங்கே போன தடவை வந்தேனே. இங்கே அந்த சிங்கம் டேமேஜ் பண்ணியிருக்கோம் இவங்கள. ஒயின். ஓகே ஓகே, ஒயின் ஃபுட்டில் வருமானு பார்க்கணும். பார்ப்போம். இதில் போய் பார்க்குறதுல என்ன இருக்குது. இது 3. ஓகே, ஒயின் ஃபுட்டில் வரல. சரி, ஓகே.
அப்போ நமக்கு உண்மையான ஃபுட்டு தேவை. அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம முடிவெடுக்க தேவையில்ல. வேற எங்கேயும் போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம். அப்போ அடுத்த வாரம் போவோம். சரி ஓகே. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வந்திருக்கு? ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது. 20 நிமிஷமா? ஆ, சரி நான் இன்னொரு இதையும் முடிச்சிடுறேன். இன்னொரு வீக்கையும் இதிலே. இது ஒன்று வாங்குவோமா? இன்னும் 2. ஓகே. அதுக்கப்புறம் மீதிய கோல்டு. ஃபுல்லாக காலியாக இன்னும் 1 இருக்கு. சரி ஓகே. 68 கோல்டு இருக்கு. சரி நம்மகிட்ட காசு வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் கொஞ்சம் வந்துட்டு இவனுக்கு பே பண்ணிடுவோம். அவளுக்கும் பே பண்ணிடுவோம். போவோம். நம்மகிட்ட இப்போ 30 ரூபா இருக்கு. போடு வேற லெவல். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. we need to choose the location. ஓகே இன்னைக்கு சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. வேற வழி இல்லை. அதனால நம்ம சாப்பாடு யார்கிட்டையும் வாங்க முடியாதோ, ஒயின் தான் வாங்க முடியும் அவட்ட. சரி அப்போ நம்ம என்ன இன்னொரு ஹேமரை வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பான ஒரு வில்லேஜ். ஓகே சிங்கம் தான் திரும்பியும். மைட்டி ஓக். ஓகே அந்த ஓக்கில் போய் அங்கே தான் அந்த சிங்கம் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கே நம்ம அந்த மைட்டி ஓக்கு போயிட்டா அதை பிடிச்சிடலாமோ உயிரோட? நெல் வெறும் விச்சு மட்டும் கொடுத்தா வருமா? பத்தலை. ஓகே ஸோ கொஞ்சம் ஃபுட்டும் இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கே நான் மைட்டி ஓக்குக்கும் போக போகிறேன். போகலான்னு நினைக்கேன். 40 ப்ரெஸ்டீஜ் வேற லெவல். ஓகே மேலே போகணும். வில்லேஜ்லேருந்து மேலே போய் அங்கே போகணும். சரி ஓகே நம்ம இன்னைக்கே போக ட்ரை பண்ணுவோம். ஓ 8 தான் இருக்கோ? போக முடியுமான்னு தெரியலையே. சரி என்ன நம்ம தான் லைனை விட்டோன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவன் ஸ்வான்ஸ் வந்து இவனை வந்து நம்மளை கெட்டவனுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு? 20 இருக்கு. ஃபுல்லாக போயிடக்கூடாது அவ்வளோதான். அடுத்து வாங்க. ஓ இதுதான். இவா தான் நமக்கு ஃபுட்டு தருவா என்ன? ஆனா இவ ஃபுட்டு நாளைக்கெல்லாம் தருவா. இது போனஸ் என்ன கிடைக்கும்? போனஸ் கொடுத்துரும். ஏன்னா போனஸ் தான் அவ கொண்டு வந்து தருவான்னு நினைக்கிறேன் நமக்கு. 2 சாப்பாடு பிக்கு கறிகள். ஏன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க லைன்ல. 35 இது வேற கிடைச்சிருக்கு வேற லெவல். இன்னும் எவ்வளோ? இன்னும் 25 தான் தேவையே. ஓகே இவன் பேக் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஓகே இவன் தான் அந்த மொத்த இதையும் கொளுத்தி விட்டவன். இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரில அவன் கதையை ஆல்ரெடி கேட்டாச்சுல. பாய்டா. ஓகே இவ தான் மேரேஜுக்கு பண்ணோம். இவளுக்கு ஒருத்தனை கூட அனுப்புனா போதும். ஒருவேளை அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ. ஆனால் போன தடவை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனால் எதுவும் நடக்கலை அதனால. அவனை அனுப்பி விட்டா போடு. இந்த கிஃப்ட் வந்துட்டா ஓகே. சரி ஒரு கோல்டு 15 ப்ரெஸ்டீஜ். ஓகே ஆல்மோஸ்ட் 90 வந்துட்டோம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா 10 ப்ரெஸ்டீஜுக்கு மேலே கிடைச்சாலுமே வேஸ்ட்டு தான். அதனால பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. விச்சை மட்டும் அவனுக்கு அனுப்பியிருக்கலாம் வேணா. ஆனால் விச்சு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரில அவனுக்கு. ஓகே இவங்களை எல்லாரையும் முடிச்சாச்சா? இவன் நமக்கு புதுசாக ஜாயின் பண்ணுவான் அப்படி தானே?
ஒருத்தன் ஸ்வான் தலையை கொண்டு வந்து நம்மகிட்ட ஓகே வா வா நம்ம டீம்ல இறங்கு வா. ஓகே அவன் வந்துட்டான். இவன் தான் அந்த பவரான ஆள் இருக்குதுலே. ஆனா வச்சு கூட அவனால வேலை பார்க்க முடியாது. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? வாலுக்கு போய் அவன் லைம் ஸ்டோனை கொடுத்துருவோம் வாங்கி. மொத்தம் 3 வாங்கி கொடுக்கணும் அப்படிதானே? நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் ஒன்று கூட இல்லை. 3 வாங்கி கொடுக்கணும். 30 ரூபா இருக்கு. ஸோ 24 தான் 3 வாங்குறதுக்கு. ஹேமர் எவ்வளோ? 7 ரூபாயா? 7 இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஹேமர் 7. அப்போ 3 லைம் ஸ்டோன் வாங்கி தான் ஆகணும். லைம் ஸ்டோன் 3 கரெக்டாக இருக்கும் போலயே நம்மகிட்ட காசு. ஹேமர் 1. அவ்வளோதான். நம்ம ஃபுல் காசையும் காலி பண்ணிட்டோம். ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மேபி இப்போ இவன்ட்ட நம்ம செவரு கெட்டுற கொடுத்துடலாம். இவன் மட்டும் சாவாமல் இருந்தால் நல்லாயிருக்கு. இவன் சாவுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவனே இந்த செவரை கெட்டினா 3 கெட்டிடுறான். அந்த இன்னொருத்தன் வந்து 10 கேட்கான். ஓகே சீக்கிரம் கெட்டியிருப்பா. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து மேலே போய் இங்கேருந்து இங்கே போகணுன்னாங்க அப்படி தானே? இங்கே போகிறதுக்கு ஒன்று தான் இங்கே போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே போயிடலாம் போல். சரி அப்போ இங்கே போவோம் ஃபஸ்ட்டு. ஓகே எதுவும் கிடச்சா? ஓ வைன் கிடச்சிருக்கு. ஓகே வந்துட்டோம். 6 தேவை. நம்மகிட்ட 7 இருக்குது. நல்ல வேலை. கோல்டன் பாடி செத்துட்டா இல்லை உயிரோட இருக்கா? செத்துட்டு. சரி நான் நினச்சேன் இன்னைக்கு வந்தால் ஒரு வேளை உயிரோட பிடிச்சிடலான்னு. ஆனால் அது செத்து தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண, வைன் இன்னொன்று கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வாலில் போய் அவட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி அவள் சிங்கம் செத்துட்டுன்னு. அவள் ஏதோ தருவா. அதுக்கு ஏதோ பெயிண்டிங் ஆஃப் ஏதோ போட்டிருக்குமே போன தடவை தந்தால. ஓகே என்ன தார? தாத்தா இவட்ட உன் லயன்ஸ்லாம் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவா? எனக்கும் பிரச்சனை தான் சொல்லுவா. என்ன ஆமா ஸ்வானோட பிரச்சனைன்னு சொல்லுவா. ஓகே ஓகே இல்லை இருந்தாலும் அந்த டயலாக் இருந்துச்சு. ஸோ அதை பேசிட்டோன்னா முடிஞ்சிடும்ல. ஓகே நம்ம ப்ரெஸ்டீஜ் இந்த வாரம் 100 வந்துட்டா பரவாயில்ல. ஹாப்பினஸ் கொஞ்சம் வாங்கணும். ஆனால் இந்த வாட்டி தான் யாரை போய் பார்க்கணும்? யாரையுமே பார்க்கணும்னு சொல்லலை. யாரையுமே பார்க்கணும்னு சொல்லலை. நம்ம அந்த டைமாவை போய் பார்க்கணுமே. இங்கே இல்லை. பார்க்க வேண்டாமா யாரையும்? நெக்ஸ்ட் வீக் போயிடலாமா? ஓ அவுட் போஸ்ட் எங்கே வைக்கணுங்கிறத சொல்லணும். என்ன மறந்துட்டேன். 2 ஹேமர் வாங்கணும்ல. இங்கே தான் வைக்க போகிறோம். ஓகே இதுக்கு தான் நான் 2 ஹேமர் வாங்கினா பண்ணிடலாமான்னு பார்த்தேன். பண்ணிடலாம். வைன் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஓகே நம்ம அடுத்த லெவலில் வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் பெட்டராக தான் விளையாடுறோன்னு இருக்கேன். பெஸ்ட் ரிப்போர்ட் பேக் டு த அட்வைசர். ஓகே அவன்கிட்ட சொல்லிடுவோம். ப்ரோன் ரூம் இருப்பான் அவன். அவன்கிட்ட போய் வேலையை முடிச்சாச்சுப்பா. ஓகே ஓகே இவன் அவனை லார்ட் ஜேக்கப் வர சொல்லிடுவான். இப்போ அவன் லார்ட் ஜேக்கப் போய் அவங்க ஆர்மியை அடித்து வாங்கலை எங்கள் பின்னாடியேன்னு கூப்பிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான். அதுதான் நம்ம பிளானு.
ஓகே. இப்போ யாரை போய் பார்க்கணும்? அவ்வளோதானா? இங்கே கவுன்சில் ரூமில் போய் பார்க்கணும். சரி, இப்போ தான் அது ஓப்பன் ஆயிருக்கு. எங்க ஒளிஞ்சிருக்காளா இல்ல பெட்ரூம்ல இருக்காளா? ஓ, 2 பேரையும் குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாளே. இவனும் இவள அம்மான்னு சொல்லிடுவானே இப்போன்னா. மாம் இன்ஸ்ட்ரக்டட். இவனும் அம்மான்னு சொல்லிட்டான் நம்ம ஒய்ஃபை. மாம் அப்படிங்க. உடனே அவன் மண்டையில அடிச்சுக்கிறானா குயின். ஓகே, டைமும் நல்ல பையாதான். ஆனா கொஞ்சம் சேட்டைக்கார பையா. இந்த விளங்கும். இப்பந்தான் அதை கொடுத்தோம். வால் உடஞ்சிட்டா. மாஸ்டர் பில்டர் செத்துருவான். இங்க இருந்தா பிரச்சனையே ஆரம்பிக்கும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். நம்மளும் மயங்கி விழுந்துரும். சரி, இப்போ நம்ம கெட்டணும் இந்த வாழை எப்படியாவது. மேக்ஸிமம் நம்ம கோல்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஹாப்பினஸ் நம்ம 1 மட்டும் வாங்குவோம். 25 வந்துட்டா இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 வாங்குவோம். 10 வச்சுக்கிடுவோம். அப்படின்னா 2 போகலாம். இது ஃபுல்லா மீதி காசுக்கு ஃபுல்லா கோல்டு தான். முடிஞ்சிட்டா 42 கோல்டு. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறக்கே ஆனால் காலி ஆயிரும் 42 கோல்டும். இந்த வாட்டி நம்ம வந்து இவங்க 2 பேரையும் இறக்குனா அந்த சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகும். பட் விச்சு தேவைப்படுவான்னு தான் நினைக்கிறேன். விச்சையும் இவனையுமே இறக்குவோம். இப்போதைக்கு இவன் வேண்டாம் இன்னும். அவங்க கொஞ்சம் 2 ரூபா கூட வேற. 4 ரூபா கூட. இன்ஃபேக்ட் இவன் 18 தான், இவன் 22. ஸோ 4 ரூபாங்கிறது இதுல பெரிய மேட்ரு தானே. ஸோ இவனை இறக்கும், இவளையே இறக்கும். வேற யாரும் தேவையில்ல நமக்கு. 4 ரூபா தான் மீதி இருக்கு. ஓகே, இந்த லா வந்து இதே பண்ணுவோம். போன தடவை அதுக்கு தான் போனோம். இந்த தடவை இது பண்ணுவோம். சண்டைகள்லாம் நமக்கு ஈஸியா. ஓ, இப்பவுமே உடனே 1 குறைச்சு விட்டேன். நமக்கு இது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்கு 10 தேவையே. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி கைஸ், நான் இந்த எபிசோட இங்கே நிப்பாட்டிக்கிறேன். 33 நிமிஷம் ஆயிட்டு. 3 வீக் நம்ம வேகமாக முடிச்சாச்சு. சரியா, நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண தான் போகிறேன். பட் அடுத்த நாள் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஓகே, பாய் கைஸ்.